பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழர் சமயம் தொடக்க விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா, தமிழ் பற்றாளன் எழுதிய திராவிட தமிழ் தேசிய உணர்வு நூல் வெளியீட்டு விழா உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான TKS இளங்கோவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழக சமயத்தை தொடங்கி வைத்து நூல் வெளியிட்டார். தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை பகுதியில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் வடக்கு மாவட்ட செயலாளருமான உதயசூரியன், நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் முருகன், திமுக மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் அருணா தொல்காப்பியன், மதிமுக மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், விசிக மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு, பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்லையா, ஆசிர்வாதம், திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருள்ராஜ், மாணவரணி துணை அமைப்பாளர், மகளிரணி அமைப்பாளர் கலா சுந்தரமூர்த்தி, குருராஜ், பிடாகம் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தகுமார், ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்றார். தமிழர் சமய தொடங்கினர் எழுத்தாளர் தமிழ் பற்றாளன் ஒருங்கிணைப்பாளர் பாதூர் முத்துகவிமாமணி முகைதீன், பேராசிரியர் தாயம்மாள், அரவாணன் அறிமுக உரை நிகழ்த்தினார். நகரமன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம், செல்வகுமாரி, ரமேஷ் பாபு, மனோபாலன், முருகவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். நீண்ட நாட்களாக பட்டா மாறுதல் கேட்டு விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றாமல் இருப்பதை கண்டித்து விவசாயிகள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. பழனி கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று காலை கோட்டாட்சியர் கண்ணன் முன்னிலையில் துவங்கிய விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வைத்து வந்தனர். அப்போது நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் கைப்பற்றப்பட்ட உபரி நிலங்களை ஆண்டிப்பட்டி, பெரியம்மாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நிலமில்லா ஏழை விவசாயிகளுக்கு அரசு வழங்கியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கிய நிலங்களுக்கு இதுவரை பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படாமல் இருப்பதாக தெரிகிறது. இது குறித்து பல ஆண்டுகளாக விவசாயிகள் பட்டா பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இருப்பினும் தற்போது வரை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று நடந்த குறைதீர் கூட்டத்தில் கோட்டாட்சியர் முன்பு விவசாயிகள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் கோட்டாட்சியர் கண்ணன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவசாயிகளின் திடீர் போராட்டத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. News21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். தேனியிலிருந்து திருப்பூர் வரை செல்லும் அரசு பேருந்து செம்பட்டி அருகே பழுதடைந்து நின்றதால் பயணிகள் அவதி. தேனி பேருந்து நிலையத்திலிருந்து வத்தலகுண்டு, செம்பட்டி, ஒட்டன்சத்திரம், பழனி வழியாக திருப்பூர் வரை செல்லும் அரசு பேருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புறப்பட்டு வந்து கொண்டிருந்த போது திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே உள்ள கூலம்பட்டி பிரிவில் பழுதடைந்து நின்றது. இதனால் பேருந்தில் பயணித்த பெண்கள், சிறு குழந்தைகள், பெரியவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். அதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவரும் பயணிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு அந்த வழியாக வந்து கொண்டிருந்த மற்ற அரசு பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை அந்த பேருந்துகளில் ஏற்றி அனுப்பி வைப்பதற்கு முயற்சித்த போது அரசு பேருந்து நடத்துனர்கள் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு மறுப்பு தெரிவித்தனர். இதனால் காலதாமதம் ஏற்பட்டதால் பழுதடைந்து நின்ற அரசு பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் நடுவழியில் போக்குவரத்து நிறைந்த சாலையில் பாதுகாப்பின்றி நின்று கொண்டிருந்த பயணிகளை பேருந்தில் ஏற்றுக்கொண்டு பேருந்தை மிகவும் மெதுவாக ஓட்டிச் சென்று அருகாமையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செம்பட்டி பேருந்து நிலையத்தில் நிறுத்திவிட்டு நிர்வாகத்துடன் பேசி பயணிகளை மாற்று பேருந்துகளில் ஏற்றி அனுப்பி வைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டனர். News21 செய்திகளுக்காக PS பக்ருதீன். தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ரோசி வித்யாலயா CBSE ஸ்கூல் மாநில அளவிலான கபடி போட்டிகள் நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் O. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பை வழங்கினார். இந்நிகழ்வில் தலைமை பள்ளியின் நிர்வாக குழு தலைவர் O. ராஜா, நிர்வாக குழு இயக்குனர் டாக்டர் முத்துகுகன், பள்ளி தாளாளர் ஐஸ்வர்யா குகன் மற்றும் வடசென்னை மத்திய மாவட்ட செயலாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விமலேஸ்வரன் மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். News21 செய்திகளுக்காக ரவிக்குமார். ஓமலூர் மேம்பாலத்தில் லாரி கவிழ்ந்த விபத்தில் வாலிபர் கால் உடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாவட்டம் ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோவில் அருகே உள்ள மேம்பாலத்தில் இன்று மதியம் பருத்தி மூட்டை பாரத்துடன் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மேம்பாலத்தில் உள்ள ஒரு வளைவு பகுதியில் கவிழ்ந்தது.
அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற தாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சபரிபாலன் என்பவர் விபத்தில் சிக்கினார். இதில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு சபரிபாலன் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த விபத்தின் காரணமாக லாரியில் இருந்த பருத்தி மூட்டைகள் மேம்பால பகுதியில் சிதறி கிடந்ததுடன் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். ஓமலூரில் உள்ள இந்த மேம்பால பகுதியில் மட்டும் கடந்த ஓராண்டுகளில் 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் லாரி ஓட்டுநர் விபத்து நடந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிய நிலையில் ஓமலூர் காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தர். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள தம்மிநாயக்கன்பட்டி ஆங்கில ஆசிரியர் அரவிந்தன் என்பவர் மீது அவதூறு கூறி வேறு பள்ளிக்கு மாற்றம் செய்ததை கண்டித்து குழந்தைகளுடன் தவறாக ஆசிரியர் நடந்து கொள்வதாக புகார் அளித்த நிலையில் அரவிந்த் என்ற ஆசிரியரை மாற்றக்கூடாது என்றும் தங்கள் குழந்தைகள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் பள்ளியை திறக்கவிடாமல் பெற்றோர்கள் முற்றுகையிட்டனர். காவல்துறையினர் பள்ளியை திறந்து குழந்தைகளை பள்ளிக்கு செல்லுமாறு கூறிய நிலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் உதவி கல்வி அலுவலர் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அரவிந்த் என்ற ஆசிரியர் போராட்டம் குறித்து விசாரணைக்காக அங்கு வந்தபொழுது பள்ளி மாணவ மாணவியர்கள் அவரை கண்டு உணர்ச்சிபூர்வமாக வரவேற்றதைக் கண்டு அரவிந்த் ஆசிரியர் கண்கலங்கி அழுத நிலையில் பள்ளி மாணவ மாணவியர்கள் பெற்றோர்களும் கண்கலங்கும் அளவிற்கு உணர்ச்சிபூர்வமாக காட்சியளித்தது. தனிநபர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆசிரியர் மாற்றப்பட்டதாகவும் இது குறித்து கல்வித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.